Hi friends, welcome to Poppins. நம்ம சேனலுக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாதாம் கீர். பாதாம் கீர் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு சில பொதுவான தவறுகளை செய்வாங்க பாதாம் கீர் செய்யும்போது. அந்த தவறுகளை செய்ய வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். பால் வந்து நல்லா சூடேறட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கிராம் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பால் சூடேறட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து பாதாம் பருப்பை ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 50 கிராம் வந்து பாதாம் எடுத்துருக்கிறேன். 50 கிராம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 பாதாம் இருக்கும். இந்த பாதாமை லைட்டாக ஹாட் வாட்டர் வச்சு அந்த ஹாட் வாட்டரில் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்ச பாதாமை கைகளால் தேய்ச்சோம்னாவே தோல் வந்துடும். தோல் நீக்கிக்கலாம். தோல் உரித்த பாதாமை கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதாம் பருப்பு அரைச்சாச்சு. நம்ம ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைனா அரைச்சிக்கலாம். ஏன்னா பாதாம் கீர் குடிக்கும்போது கொஞ்சம் பருப்பு இருந்துச்சு அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பாலும் நல்லா காஞ்சிருச்சு. குங்குமப்பூவோட கலரும் நல்லா பாலில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலர் வந்து நல்லா டார்க்காக வந்துடும். பால் ஒரு கொதி வந்ததும் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பால் கொதிச்சிருச்சு. நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் வந்து 5 ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அந்த 2 ஏலக்காவை தட்டி போட்டுக்கிறேன். நம்ம வந்து ஏலக்காய் அதிகமாக போட வேண்டாம். ஏன் அப்படின்னா குங்குமப்பூவோட ஃப்ளேவரை குறைச்சிரும். ஓகே, பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இந்த பால் வந்து கொதிக்கும் போது பாதாம் பருப்பை உள்ளே ஆட் பண்ணக்கூடாது. இந்த பால் கொதிச்சிருச்சு அப்படின்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாதாம் பருப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாதாம் பருப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு பாதாம் பருப்பை ஆட் பண்ணோம். இந்த பாலோட ஹீட்டில் பாதாம் பருப்பு நல்லா வெந்துடும். பாருங்கள், 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. நாம் சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.